ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் நிறைய சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம இதை எப்படா செய்கிறது அப்படின்னு யோசிப்போம். இல்லை இதில் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வரணுமான்னு யோசிப்போம். அந்த மாதிரி நிறைய வேலையை நான் வீடியோவில் இப்போ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கிறத விட நிறைய வேலைகளை எப்படி ஈஸியாக நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எல்லாத்தையுமே நான் இந்த wd40 அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரே வச்சு தான் பண்ண போகிறேன். அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இதில் 2வே நாசல் இருக்குது. ஒன்று ஒயிட் ஸ்ப்ரே, அப்புறம் இன்னொன்று இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற நேரோ ஸ்ப்ரே. முன்னாடி இந்த ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க, ஸோ மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் இப்போ அந்த ஸ்ட்ரா வந்து பாட்டிலே அட்டாச் ஆகி வந்திருக்கிறதுனால நமக்கு அந்த கவலை இல்லை. இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஆன்லைன் லிங்க்கும் கீழே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தாழ்பால் சரி பண்ணுறது தான். ஸோ நம்ம வீட்டிலலாம் நான் இதை வந்து ஆடியோடையே கொடுத்துருக்கேன். ரொம்ப எனக்கு வந்து மாடியில் ஒரு ரூமில் இருக்கிற தாழ்பால் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு தாழ்பால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் அந்த wd40 ஸ்ப்ரேயை வந்து லைட்டாக வந்து மேலேயும் கீழேயும் படுற மாதிரி அடிச்சுக்கிறேன். மேலே படாதால் லைட்டாக ஓப்பன் பண்ணி அங்கேயும் படுற மாதிரி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு உடனே அதுக்கு நான் வந்து டைம் கூட கொடுக்கல. ஜஸ்ட் உடனே நான் இந்த மாதிரி பண்ணதுமே ஃபுல்லாக அது கரெக்டாக ஆகிடுச்சு. செம்ம ஈஸியாக. ரொம்ப நாளாக இருந்தது, எண்ணெயெல்லாம் போட்டு பார்த்து எதுக்குமே அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. பட் இந்த wd40 ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் உடனே வந்து தாழ்பால் வந்து சரியாயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது தாழ்பால் சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி தாழ்பால்னு இல்லை, நம்ம நார்மலாக கேட்டுக்கு போடுற தாழ்பால்லாம் இருக்குன்னா கூட இந்த ஸ்ப்ரே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு நம்ம வீட்டில் பிளான்ஸ் வைக்க ரொம்ப பிடிக்கும். ஃபேக் பிளான்ஸ், ரியல் பிளான்ஸ் ரெண்டுமே. ஸோ இப்போ ஃபேக் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய டஸ்ட் வந்து ஒட்டிக்கும். நம்ம அடிக்கடி தண்ணியில் கழுவுற மாதிரி இருக்கும். தண்ணியில் கழுவுனாலுமே அது வந்து கொஞ்சம் மங்கி போகிற மாதிரி, தண்ணியில் கழுவிட்டு காய வைக்கல கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆகும். ஆனால் அதுக்கு இந்த wd40 ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுதுங்கிறது செகண்டரி. பட் அதோட ஷைன்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கே பிஃபோர் ஆஃப்டர் தெரியும், நல்லா பலன்னு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குங்கிறதுனால நான் அதிலேயே ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைக்கிறேன். குட்டி குட்டி லீஃப்னால் நீங்கள் துணியில் ஸ்ப்ரே பண்ணிட்டும் துடைக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை, கிச்சன் சிங்க் டேப். ஸோ இது வந்து எவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆகிடுது. கடைசியில் நம்ம வீட்டிலலாம் உப்பு தண்ணி கிடையாது, அப்படி இருந்துமே இந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இது நிறைய தடவை நான் வந்து எல்லா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி, கம்பி ப்ரஷ் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கூட பார்த்து கூட அது சரியாகலை. இந்த wd40யோட ஸ்ப்ரே வந்து இதுக்கு சூப்பராக ஒர்க் ஆணுச்சு. ஸோ நான் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு ஒயிட் ஸ்ப்ரே வேணும், எந்தெந்த இடத்துக்கு நேரோ ஸ்ப்ரே வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ரா ஹேண்டிலாக மெயினானு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அதை அடிச்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு நார்மலாக நம்மளோட பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரப்பில் தான் நான் வந்து வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் புதுசு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது, இதுவே புதுசு மாதிரி இருக்குது. ஸோ மேலெல்லாம் கூட சோப்பு கரைஜனி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த துரு பிடிச்சிருந்த இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். சூப்பராக போயிடுச்சு. சேம் உங்கள்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சிங்க் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது சூப்பராக ஒர்க் ஆகும். நான் அந்த கார்னரில் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கலர் மங்கி போன மாதிரி இருந்ததுனால அதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி நான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விடுறேன். அவ்வளவுதான். நீங்களே வந்து பிஃபோர் ஆஃப்டரில் இருக்கிற ஷைனிங் வந்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய குட்டி குட்டி விஷயத்த நம்மளே பண்ணிக்கிறதுக்கு. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரே ஒரு பர்னர், ஒரு மக்கர் பண்ண பர்னர் இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து குட்டி பர்னர். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்னர் மேலே கீழே எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே ஏதோ பொங்கி ஊற்றுனது இருக்குது. ஸோ அதுக்கும் நான் வந்து wd40 ஊற்றிட்டு அந்த நாசிலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் நம்ம துணியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூனோட பேக் சைட் கட்டிட்டு நான் சுரண்டி விடுறேன். குட்டி ப்ரஷ் இருந்துச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் பண்ணுறேங்கிறதுனால ரொம்ப அழுத்தி தேய்க்கலை. பட் அதுலேயே எனக்கு வந்து நிறைய நல்ல வந்து விசிபிளாக அந்த துருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது வந்து தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக 100% போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் மோர் தென் 70% போயிடுச்சு. அடுத்து இதில் வந்து பர்னரில் இருக்கிறதையும் வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி எரியுதுன்னு நீங்களே பார்க்கலாம். நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது முன்னாடிக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப்லன்னு இல்லை, எதில் இந்த பாத்திரத்தில் புது ஸ்டிக்கரில் வர்றது, புது பாட்டிலில் வர்றதெல்லாம் அப்படியே பிசுக்குன்னு ஒட்டிக்கும், பிஞ்சு வரும். அதுக்கு நம்மளோட wd40யோட ஸ்ப்ரேயை நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நான் கோலம் போட்டு பார்க்குறேன். ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சமாக இழுத்திங்கன்னா அது ஒரே இதுலேயே வந்துடுது. எந்த பிசுப்புமே இல்லை. கண் பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டு அப்படியே கொஞ்சமாக இழுத்திங்கனாலே சூப்பராக புதுசு மாதிரி அந்த இடத்துல எந்த க்ளூ ஸ்டிக்கோ எந்த கம்மோட எதுவுமே இருக்க மாட்டேங்குது.
என்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கும் ஜுவல்லரி பிடிக்கும்னா நம்மக்கிட்ட நிறைய ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இருக்கும். அது எல்லாமே நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லா கருத்து போயிடும். அது அதோட தன்மை. ஸோ இதுக்கும் நம்ம நிறையா வந்து போட்டு ட்ரை பண்ணுவோம். இதுக்கும் லைட்டாக இந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக அழுத்தம்லாம் கொடுக்கக்கூட தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு இதில் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. என்னோடய எல்லா ஆக்சிடைஸ் ஜுவல்லரியுமே நான் இந்த மாதிரி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிருது. ஒரே ஒரு ஸ்ப்ரேயில் எக்கச்சக்கமான வேலைங்க. அடுத்து நம்மளோட கேஸோட ஹேண்டில் மாதிரி இருக்கிறது. ஸோ இதுலையும் லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் நான் அதே ஸ்ப்ரே தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ கிட்ட வச்சு ஒயிட் நாசில் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு டூத் ப்ரஷ் வச்சு எடுக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக நம்மளோட ஸ்க்ரப்பர் வச்சு கூட எடுக்கலாம். எனக்கு வந்து இந்த இடுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால டூத் ப்ரஷ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த துருக்கரை எல்லாமே போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு தடவை ஒர்க் பண்ணையிலேயே அட சூப்பராக இருக்கே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் உட்டன் கதவெல்லாம் இருக்கும். அது வார்ட்ரோபில் இருக்கலாம், இதில் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன இதில் இருக்கலாம். அது எல்லாமே பாலிஷ் பண்ணோன்னா நம்ம வந்து அது என்னது வேனிஷ் அடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். வார்னிஷ் அடிக்கணும், வேனிஷ் அடிக்கணும் இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா நம்மளோட ஃபேக் பிளான்ஸ் எப்படி பளபளன்னு இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக பாலிஷ் போட்ட மாதிரி நம்ம கதவெல்லாம் ஆகிடுது. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது இது. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த தண்ணி தொடச்ச மாதிரி அது காஞ்சதும் போயிடுற மாதிரி இல்லை. நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே அந்த விசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பிராஸ் டெக்கார் ஐட்டம், உருளியாக இருக்கலாம், இந்த மாதிரி சாம்பிராணி போடுறதா இருக்கலாம். இதுவும் நான் நிறைய தடவை வந்து முயற்சி பண்ணி கைவிட்ட ஒரு பொருள். ஸோ இதுலேயும் நான் அதே wd40 தான் அந்த கார்னர்லலாம் இருக்கிற இடத்துலலாம் அந்த நேரோ ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கிறேன். இது வந்து கீழே ஒரு துணி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உறிஞ்சிச்சினாலும் அதுலேயே ஊறுற மாதிரி இருக்கட்டும்னு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிறேன். இதில் வந்து அந்த கரை ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணி போகாதது அப்படிங்கிறதுனால சுத்தமாக 100% போயிடுச்சா அப்படின்னா இல்லை. பட் முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. நீங்களே வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். பேக் சைட்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு உருளி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து டெக்கார் பீசஸ்லாம் வந்து பிராஸில் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் இதுவும். ஸோ நான் வந்து இந்த சாம்பிராணி இதை வந்து இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த வேலைக்கு நான் யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு சோப்பு தண்ணி வச்சு துடைக்கணும், அப்புறம் வந்து நம்ம நார்மல் தண்ணி வச்சு துடைக்கணும், ஊற்றி விடணும் அப்படிலாம் இருக்கும். ஜன்னல், கிச்சன் விண்டோலாம் வந்து துடைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் உயரமாகவும் இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஏறி ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் இந்த wd40 ஸ்ப்ரேயை இந்த மிரர்லலாம் அடிச்சுட்டு லைட்டாக நான் வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு துடைச்சதும் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஜன்னலுக்கும் அடுத்த ஜன்னலுக்குமே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பளிச்சுன்னு வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு இது வந்து மங்கின மாதிரி இருக்குது. நான் வெளியிலேருந்தும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நல்லா பளிச்சுன்னு, ஒரு சைடு வந்து இன்னும் அந்த அழுக்கோடையே இருக்குது. அடுத்து இந்த நம்மளோட டோர் ஹிஞ்சஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து சத்தம் வரும். இன்னொன்று வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கும் இதே wd40 வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா உடனே சரியாயிடும். எண்ணெய் போட்டு கூட சரியாகாத இடம் எல்லாமே சூப்பராக சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டை நம்மளோட நேரத்துலேயே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வேற ஒருத்தர் எதிர்பார்க்காம நம்மளே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், பார்க்க பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ great day. Bye.